வெளியிட்டுக்கூடிய சகோதரர் எப்படி நாமலாம் 21 நிகழ்வுகளாக 22ஆம் நோட்டை எதிர்பார்த்து நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் செயல்பாடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, நேற்றைய தினம் ஒரு நபித்தோடு சம்பந்தமான ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கும். அந்த சேவை பேசுவதற்கு முன்னாடி என்ன நம்பர் சொன்னேன் அவருக்கு 4381 செய்கிறா 81 85 வரைக்கும் செய்யும். கேள்வி என்ன? சகாபியோட பேருனா அது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தினுடைய உண்மையாளர் நம்பிக்கையாளர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் யார் என்றதான் அந்த செய்தி. பதில் பார்த்தீங்களா? பேர் சொல்லுங்க. சகாபியோட பேர் என்ன? அபூ உபைதாவின் ஜர்ரா ரலியல்லாஹு பரவாயில்ல. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க. ஆனால் எல்லாருக்கும் அவர்கள் சேர்ந்தும் பார்க்கறது இன்னும் அதிகமானவர்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நபித்தோட மிக ரகசியமா பிரச்சாரம் பண்ணாலும் சொல்லியிருப்போம். பகிரங்கமான தாவா பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு நபித்தோட வீட்டில் தான் ரகசியமாக முதலான பிரச்சாரத்தை ரசூல் தொடங்கினார். யார்? நேற்றைய சொல்லியிருந்தோம். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் வீட்டில் தான் அல்லாஹ்வுடைய முதலாக பிரச்சாரத்தை எங்க துவங்கினாங்கன்னா ஒரு சகாபியுடைய வீடாக இருக்குன்னா அது அர்த்தம் அவர் தான். அந்த நேரத்தில் வெறும் சொற்பமானவர்கள் வரலாறு பார்க்கும்போது ஒரு 10க்கும் குறைவான நபித்தோழர்கள் அன்றைய இஸ்லாமியத்தை ஏற்றிருந்தார். அந்த நபித்தோழரின் ஒருவர் தான் அபூ உபைதாவின் ஜர்ரா அவர்கள். அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக அல்லாஹ்வுடைய தூதரோட பயணித்திருந்தார். அவர் மக்கா வாழ்க்கையில அவர் பின்னர் செய்தி குறைவாக இருந்தாலும் கூட மதீனாவுக்கு வந்த பின்னால் ஏராளமான செய்திகள் அவருடைய வாழ்க்கை தொடர்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த செய்தி சொல்றாங்கல்ல, இந்த செய்தி புகாரினுடைய 4381 செய்தியில 81 82 தொடர்ச்சியாக ஒரு செய்தி இருக்கும். 4380 செய்தி யாரும் பாத்தீங்களா? கட்சியெல்லாம் அதற்கு முன்பாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. யாராவது பாத்தீங்களா செய்திய? இதே சம்பவங்கள் கூடுதல் விரிவாக்கமாக அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுவோம். என்ன செய்தின்னு பார்த்தா, இறைவன் திருமறை குர்ஆனிலே 3ஆம் அத்தியாயம் 61ஆம் வசனம். அதுல இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து மக்களுக்கு அறிவிச்சு சொல்றான். யூதர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த இரண்டு சாராருமே அல்லாஹ் ஒரு மாட்டாங்க அன்னை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு மாட்டுகள் இருக்கு. அல்லாஹ் ஒரு நாள் அன்னை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மக்களிடத்துல நீங்கள் உங்கள் எதிர்ப்பு பிரச்சாரத்தை சொல்லுங்க. எங்களுக்கு உங்களுக்கு இடையில முபாரக அழைப்பை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லக்கூடிய கொள்கை சரியா, நீ சொல்லக்கூடிய கொள்கை சரியா? கிறிஸ்தவராக இருந்தாலும் அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இறைவன் ஒரு நாள் சொன்னாங்க, யூதர்களாக இருந்தாலும் இறைவன் ஒரு நாள் சொன்னாங்க. ரெண்டு பேருக்கு உள்ள மாற்றத்தை என்னன்னா, உசைன் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர் சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய மகன் என்று கிறிஸ்தவர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க? ஈசாவா இருந்தால் அவரும் இறைத்தூதர் தான். உசைன் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் இந்த கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்குமே இந்த முபாரக அறிவிப்பு எப்படி ஆகுதுன்னா, நான் சொல்லக்கூடிய கொள்கை சரி, நீ உன்னுடைய கொள்கை சரி என்றால் நீ உன்னோடு உன் மனையை அழைத்துக் கொண்டு வா, உன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வா. நான் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு வருவேன். அழைத்துக் கொண்டு வந்து ரெண்டு பேர் நடுவில் முபாரக அறிவிப்பு செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? என்னுடைய கொள்கை தவறா இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், என்னுடைய மனைவி மீது என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்ட வேண்டும். இதுதான் முபாரக அறிவிப்பு. இந்த செய்திக்காக இரண்டு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய
முகம்மது அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்களே, இது சரியா? நாம் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது அவர்களிடத்துல முபாரக் எவ்வளவு பயணிகள் கூட வர்றாங்க. இந்த இரண்டு கிறிஸ்தவர்களுமே உறுதியான கொள்கையோடு வர்றாங்க. தன்னுடைய கொள்கை சரி என்ற எண்ணத்தோடு வர்றாங்க. அந்த நேரத்துல ரெண்டு பேரை ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய தோழரே, நான் முபாரக் செய்வதற்கு வரணும். ஒருவேளை முகம்மது அவர்களுடைய கொள்கை சரியானதா இருந்தால் நம்முடைய குடும்பமா இருந்தாலும் நாமா இருந்தாலும் நாசமாயிடுவோம், நாம் உருப்பட மாட்டோம். அதனால இந்த முகம்மது அவர்களிடத்துல நாம் முபாரக் செய்ய தேவையில்லை. வரலாறு எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட இந்த கொள்கைக்கான வரக்கூடிய முபாரக்ல அல்லாஹ்விடத்துல தன்னுடைய மரண நேரம் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தார். யாருமே எதிரான முபாரக்கு வரவே கிடையாது. ஏனென்றால் கொள்கை சரி என்றால் செய்வதற்காக செய்யப்படக்கூடிய மட்டும்தான் அந்த முபாரக். இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, முகமது அவர்களே, நாங்கள் உங்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் எங்கள் பகுதியில இஸ்ராயல் மக்கள் இல்லாத மக்கள் இருக்கிறோம், மஜூசியா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. எங்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு ஒரு வரி ரசூல் நியமித்தார். என்ன வரி தெரியுமா? ஜிஸ்யா வரி. அந்த ஜிஸ்யாவை வசூல் பண்ணுவதற்காக உங்கள் பகுதியிலிருந்து எனக்கு ஒருவர் அனுப்புங்க. அந்த ஒருவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்றால் நம்பகத்தன்மை உள்ளவராக மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கிறாரு. முழு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒருவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்களோடு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களோடு ஒருவர் அனுப்புவேன். அந்த ஒருவர் தான் என்னுடைய சமுதாயத்திற்கான உண்மையாளர், என்னுடைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கையாளர்கள் தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்திலேயே ஒரு நம்பிக்கையாளர் இருந்தார். என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தோட நம்பிக்கையாளர் இந்த அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அவர்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பெயரை குறிப்பிடாம சொல்றாங்க, நான் ஒருவர் அனுப்ப போறேன் என்று சொல்லும்போது சகாபாக்கள் ஆர்வம். பொதுவாக வரலாறு பார்க்கும்போது, ஹதீஸ்ல பார்க்கும்போது இது மாதிரியான செய்திகள் சகாபாக்கள் ஆர்வப்படுவாங்க. என்ன கொண்டு மாட்டாங்களா, யாம செய்ய மாட்டாங்களா என்று. ஒரு போர்க்களம் போடணும், கைபர் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நாளைய தினம் நான் ஒருவருடைய கரத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கொடியை கொடுக்க போறேன். அவர்தான் போர்ப்படையினுடைய கொடி வைத்திருக்கக்கூடிய தலைவராக இருப்பாரு. அவர் கையில் அல்லாஹ் வெற்றி கொடுப்பார். அவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பார். அவரை அல்லாஹ்வும் நேசிப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பார்கள். இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டார். நாளை காலை நான் கொடியை கொடுப்பேன் சொன்னவுடன் எல்லா சகாபாக்கள் ஆர்வம். என்ன சொல்ல மாட்டாரா, என்ன சொல்ல மாட்டாரா, உபராஜாவோட சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களுக்கு மட்டும்தான் நான் பதவி ஆசைப்பட்டிருக்கேன். பதவி என்கிற அந்த வீரத்துக்காக பொறுப்பு கிடையாது. அது வரக்கூடிய அந்த வார்த்தைக்காக அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு இருக்கு, இந்த லட்சியத்துக்கு ஆசைப்பட்டேன் என்று வரலாறு சொல்லப்படுவதை போலதான் அல்லாஹ்வுடைய இந்த செய்தி சொல்றாங்க. நம்பிக்கையான ஒருவர் என்று சொல்லும் போது சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தலையை உயர்த்தி காமிக்கிறாங்க. அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்த போது தலையை உயர்த்தி போது யாராவது இருக்கிறேன் ஒரு அனன்ஸ் போடுவாங்க. எல்லா சகாபாக்கள் தலையை தூக்கி காமிக்கிறாங்க. நான் இங்க ஒவ்வொரு செஞ்சு இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு யார் சொல்றாங்க, அபூ உபைதா அவங்க சொல்றாங்க. அவரும் புறப்பட்டு போலாம். இப்படியாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அபூ உபைதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் லேசான பொறுப்புலாம் கொடுக்கல. நம்முடைய சாம்ராஜ்யத்துல வரி வசூல் பண்ணக்கூடிய இருந்தாலும், படைமுறை தலைமையா இருந்தாலும், பல முக்கியமான போர்க்களத்துடைய முக்கியமான செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை கூட பத்ர் களம் நடக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த நேரத்தில் எல்லா சகாபாக்களும் படையில முன்னாடி இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் முன்னாடி வர்ற, யார் வர்றாருன்னா அபூ உபைதா அவர்களை கொல்வதற்காக மட்டுமே வருகிறார். இவரை தாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வருகிறார். இவரை தாக்குவதற்காக வாழை ஏந்திக்கிட்டே இருக்கிறார். இவர் தடுக்கிறார். யாரு? அபூ உபைதா அவர்கள். அவரிடம் வாழை தன்னுடைய தலையை விட்டுவதற்கு அவர் தடுக்கிறார். திரும்ப வர திரும்ப தடுக்கிறாங்க. இவரை அட்டாக் பண்ண தாக்க வேணாம், வேற எந்த இந்தியாவை தாக்க
கொண்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அவர் விடுறதா இல்லை, கடைசி வந்துட்டே இருக்கிறார். வேற வழி இல்லாமல் கடைசியாக அந்த நபரை அபூ உபைதா அவர்கள் கொலை செய்தார்கள். அவர் யார் என்றால் அவர்தான் அபூ உபைதா அவர்களுடைய தந்தை. தன்னை பெற்றெடுத்த தந்தை கொலை செய்தார். எதற்காக? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமை அழிக்கப்பட வேண்டும், இஸ்லாமை யாரும் உலகத்தில் வாழக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டு உலகத்தில் எந்த இஸ்லாமியும் வாழக்கூடாது என்ற எண்ணத்தோடு வந்தார். அவர் எதிரியாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக எதிரியாக பார்த்து அதை எடுத்துக் கொள்ளப்படுகிறார். பத்ர் போர்களுக்கு பின்பாக அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துர் ரஹ்மான் அவர் இருக்கிறார். பத்ர் போர்கள் முடிந்த பின்பாக அவர் இஸ்லாத்துக்கு இருக்கிறார். மகன் ஆகலசர் ஏற்படுவார், இஸ்லாத்துக்கு வந்துருவார். பத்ர் போர்கள் எதிரியா இருப்பார். பத்ர் போர்கள் முடிந்த பின்பாக நேரடி வந்த பின்பாக தந்தையோட மகன் உரையாடி கொண்டு இருக்கிறார். என்ன உரையாடினா மகன் பேசுறார், ஒரு தந்தையே பத்ர் களத்துல நான் உங்களுக்கு அறியாமல் இருந்தேன், உங்கள் தலையை சீவற்கு நான் நெருக்கமா இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு உங்களை தந்தை என்ற எண்ணம் மட்டும் வரவில்லை என்றால் உங்களுக்கு தலையை முடிஞ்சிருப்பேன், உங்களை அன்றைக்கே நான் கொலை செஞ்சிருப்பேன்னு யார் சொல்றா? மகன் தந்தையை பார்த்து பேசுறேன். அப்ப திரும்ப அபூபக்கர் பேசுறாங்க, அப்துர் ரஹ்மானே அந்த இடத்துல நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்த்திருந்தால் இன்றைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். என்ன சொல்றாங்க? நீ தான் தந்தை மகன் பாசத்தை பார்த்த, நான் தந்தை மகன் பாசத்துக்கு மேலான படைத்த இறைவனோட வேசத்தை எதிர்பார்க்கிறது. அந்த இடத்துல நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்த்திருந்தால் அந்த இடத்துல உன் தலை முடிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியாக தான் இதே மாதிரி அபூ உபைதா அவர்களும் தன்னுடைய தந்தையை வேற வழி இல்லாமல் எதிரியா இருக்கிற காரணத்தினால் கொலை செய்யலாம். இது ஒரு வரலாறு. அதே போல அபூ உபைதா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரலாம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்களோ அன்சாரிகள் மதீனாவாசிகள்ல ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரோட சேர்த்துக்குவோம். இவருக்கு வீடு வாசல் இருக்காது, தொழில் இருக்கா, செல்வம் இருக்காது, இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது அவருக்கு அடைக்கலம் தருவதற்காக சில நபி தொலை சேர்த்துக்குவோம். அதே மாதிரி ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர்கள் இவரோடு சேர்த்து வைக்கிறார். அவர் யாருன்னா ஒரு முக்கியமான வீரராக உலகத்தில் வாழ்ந்த நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபர் பள்ளிவாசலுக்கு அருகாமல் எதிர்ப்புறத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு, வயல்கான்னு சொல்லக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்துல தான் அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வு இருப்பாங்க. ஒன்றே பள்ளியில் இருப்பாங்க, இல்ல வீட்டில் இருப்பாங்க. அதிகமான நேரங்கள் ஓய்வுக்காக மன அமைதி பெறக்கூடியதற்காக இந்த தோட்டத்தில் இருப்பாங்க. தண்ணீருக்கும் பேசுறவங்க இருக்கும், இது மாதிரியான ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடன் அமைதியாக உழைக்கிறவங்க இருப்பாங்க. அந்த இடத்தினுடைய முதலாளி யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. யாரை கேட்டு சொல்றாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரண்டு பேருக்கு இடையில ஒரு ஒற்றுமையை, ஒரு உறவை ஏற்படுத்தலாம், சகோதர உறவை ஏற்படுத்தலாம். இந்த நபித்தோர் எப்படியானவர்னா ஒரே ஒரு செய்தி, இந்த நபித்தோர் எப்படியான ஒரு வரலாறு கொண்டவர்னா உஹது போர் நடக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த உஹது போர் நடக்கும் போது எல்லா நபித்தோரும் ஓடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். எதிரி யாரு, தன்னை தாக்குவார் யாரு என்று தெரியாத குழம்பக்கூடிய சூழல்ல அல்லாஹ்வுடைய முன்னாடி இருக்கிற அபூ தல்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர்களே உங்கள் கலையை எப்படி பார்க்காதீங்க, உங்கள் முகத்துக்கு முன்னால் என்னுடைய முகம் நான் இருக்கிறேன்னா எனக்கு பின்பா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முகத்தை மறைத்து நான் முன்னாடி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நெஞ்சு என்னுடைய நெஞ்சுக்கு பின்னாடி இருக்கு. அதைத்தான் சொல்லி காட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர்களே என்னுடைய முகத்துக்கு பின்னால் உங்கள் முகம் இருக்கு, நான் உங்களை கேடமா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த அளவுக்கு எதிரிகள் மூலமாக கேடயத்தை பயன்படுத்தாமல் தன்னுடைய உடலையே கேடயமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அபூ தல்ஹா அவர்கள். அந்த நபித்தோழர் அவர்களையும் இவர்களையும் தான் அல்லாஹ்வுடைய ஒற்றுமையாக சகோதரத்தை ஏற்படுத்தலாம். இது மாதிரி இருக்கிற நேரத்துல எது மாதிரியான போர்க்களத்துல முக்கியமான அம்சங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கொடுத்திருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு போர்க்களம் சலாசில் சொல்லக்கூடிய போர்க்களம். இந்த போர்க்களத்துக்கு உமர் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், உமர்
எண்ணிக்கை விட, கணக்கு போட எண்ணிக்கை விட அதிகமான சகாபா, அதிகமான எதிரிகள் இருக்கிறார். என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுக்கு கடிதம் அனுப்புறான். அல்லாஹ்வுடைய நாம் கணக்குகளை போட கிடையாது, அதிகமான எதிரிகள் இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு இன்னும் சில நபித்தோழரை போர்க்களத்துக்கான வீரர் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஒரு சில நபித்தோழர் அனுப்பிக்கிறான். அந்த படையில யார் யார் இருக்கிறாங்கன்னா, முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார், இரண்டாவது கலீஃபா உமர் பின் கத்தாப் அவர் இருக்கிறார். இது மாதிரியான சகாபாக்களுக்கு தலைமையாக அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். எப்படியான ஆட்கள் பாருங்க, எப்படியான உன்னதமான நபித்தோழர்கள், மூத்த சகாபாக்கள். இவரெல்லாம் இருக்கும்போது இவர்களுக்கு மேலாக ஒரு தலைவரை அல்லாஹ்வுடைய தூதர் நியமிச்சிருக்கிறார். இப்படியான மக்கள் போய் என்ன வெற்றி பெற்று வரலாம். இதே மாதிரியாக பல போர்க்களங்கள்ல அல்லாஹ் அனுப்பி வச்சார். உதாரணம் சொல்ல இருந்தா, முதல் 20 நாட்கள்ல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற சஹாபிகள் வரலாறு பேசப்படுச்சு. அதுல ஒரு போர்க்களம் சம்பந்தமா பேசப்படுச்சு. ஒரு மீனை போய் சாப்பிடுவாங்கல்ல, அந்த படையுடைய பேர் ஞாபகம் இருக்கா? ஒரு படை போயிட்டு வருவான், ஒரு மீன் திருமண கடைசியா மாட்டும், அதை சாப்பிட்டு வருவான். அந்த படை எப்படி அனுப்புறாங்கன்னா, மக்காவில இருந்து குறைசி வர்றாங்க. அந்த குறைசி எதிர்நோக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 300 நபித்தோழர் சொல்லியிருக்கிறார். அந்த 300 பேர் யாருன்னா, குதிரை படையில திறமை வாய்ந்த 300 பேர். அந்த குதிரை படையில திறமை வாய்ந்த 300 பேருக்கு இந்த அபூ உபைதா அவர்கள் தான் தலைவர் தளபதியாக கொண்டாடப்படுறார். பல்வேறு விதமான போர்க்களங்கள்ல தளபதியாக இவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தார். வீரமாக போரிடக்கூடிய தன்மையோடு வாழ்ந்தார். அபூ உபைதா அவர்களை 300 பேருக்கு தலைமையாக கொண்டாடி வைக்கிறார். அந்த படை போறார், கடற்கரை ஓரமாக அந்த பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று போயிட்டு இருக்கிறார். போகக்கூடிய நேரத்தில் அரை மாதம் கடந்துருச்சு. போகும்போது உணவு கொஞ்சம் சகாபாக்கெல்லாம் உணவு வச்சிருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு வந்து கடைசியா ரொம்ப பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அபூ உபைதா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நபித்தோழர்களுடைய சாப்பாடு கொண்டு வருவாங்க, உடனே பேச்சு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு பேச்சு மூலம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு போடுவோம். சக சாப்பிட்ட உடனே ஒரு பேச்சு 2 பேச்சு சாப்பிடுவோம். இஃப்தாருக்கு சாப்பிடும்போது பேச்சு சாப்பிடுவோம். இது மாதிரி கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு. ஒரே ஒரு நாளைக்கு படைக்களத்துல எதிரை சந்திப்பவர்களாக செல்லும் போது ஒரே ஒரு பேச்சு அவன் சாப்பிட்டு ஒரு நாள் முழுவதுமா இருந்தான். அப்படிலாம் மேற்கொண்டு போறான். தட்டுப்பாடு ஏற்பட்டு உடனே கிடைக்காம கடைசியில கடற்கரை ஓரமா போயிடலாம். சென்ற உடனே ஒரு மீன் இருக்கு, அம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். அந்த மீனை சகாபாக்கள் சாப்பிடுவாங்க. நீங்க செய்தி எல்லாம் ஞாபகமா இருக்கும். அதற்கு முன்பாக தான் ஒரு மரம் வந்துச்சு. அந்த மரத்துடைய இலை எடுத்து சாப்பிடலாம். ஞாபகம், கருவேல இலை. கருவேல மரத்துடைய இலை இருக்கிறதா, அந்த கருவேல மரத்துடைய இலையை சாப்பிட்டு அன்றைய சகாபாக்கள் உயிர் வாழ்ந்தார்கள். கடுமையான சிரமத்தில் கூட இருந்தார். எல்லாம் போர்க்களம் முதல் மீன் சாப்பிட்டு எல்லாரும் 10 நாள் கடைசியா ஒரு மீன் வச்சு 10 நாள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு கடைசியா வருவாங்க. எல்லாரோட நாங்கள் 30 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிடுவோம், மீன் சாப்பிடுவோம். இதுவரை 10 ரூபாய்க்கு கூடுமா கூடாது கேட்கும் போது யாரும் சாப்பிட்டு சொல்லிடுவோம். சொல்லிட்டு கூடுதலா கேட்பாங்க. அந்த மீனுடைய உணவை வச்சிருக்கீங்களா இல்ல நான் கேட்கும் போது சகாபாக்கள் கொண்டு வந்துருப்போம். 18 நாள் 300 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு மீனவாள உணவை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சகாபாக்கள் பிரிச்சு கொடுப்பாங்க. ஆக இப்படி 300 பேர் இருக்கக்கூடிய முக்கியமான குதிரைப்படை வீரர்களுடைய தளபதியாக நியமிச்சார். இதே மாதிரி சொல்ல இருந்தா இருக்கக்கூடிய சிறப்புகள் முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழக்கூடிய சகாபாக்கள்ல ஒரு 10 பேர் மட்டும் இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள். இந்த 10 பேர் சொர்க்கவாசிகள் சொல்லுவோம். அதுல ஒருத்தர். அந்த சமூகம் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மாவுடைய தொழுகைக்காக எல்லா மக்களுக்கும் போது அல்லாஹ்வுடைய உரை வைத்துக் கொண்டு இருக்கிறார். பயன் இருக்கிறார். நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ஜும்மா பயன் பேசிக் கொண்டு இருக்கிறார். பேசும்போது எல்லாம் ஓடிடலாம். வியாபார கூட்டம் வருது. அந்த வியாபார கூட்டத்தை பார்த்த உடனே சகாபாக்கள் என்ன வந்து ஓடலாம். வியாபார கூட்டத்தை பார்த்த உடனே நீங்க ஆதார் கடைக்கு போகிறவா என்னத்தோடு திரும்ப ஓடலாம். அந்த நேரத்தில் இந்த 10 நபிகள் மட்டும் இருக்கிறார். வியாபார கூட்டம் பார்த்து போக இது ஏதோ ஒரு கூட்டம் செய்யணும்னா அந்த வியாபார கூட்டம் வந்துச்சு. அந்த வியாபார
ஒண்ணு வேணா சொல்லும்போது ஞாபகம். முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லலாம். அடுத்து உமர் கத்தா, அடுத்து உஸ்மான், அடுத்து அலி, ஸைத் பின் ஸைத் இருக்கிறார். இவங்க யாரா? உமர் கத்தா இருக்கிறாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு அவருடைய தங்கச்சி வீட்டுக்கார் மச்சான் இவர் இருக்கிறார். தல்கா பின் சுபைர் இருக்கிறாங்க, சுபைர் அல்லாஹ் இருக்கிறாங்க. இது மாதிரியான 10 பேர். அதுல ஒருவர் தான் சையத் அபூபக்கர் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாங்க. அபூ உபைதா அவர்களும் அந்த 10 பேர் ஒருத்தரா இருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலுமே அல்லாஹ்வுடைய கூட சிறப்போடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தார். இதுல ஜிஸ்யா வரி வசூல் பண்ணுவதற்காக அனுப்பக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு மக்களுக்கு அனுப்பிக்கலாம். இன்றைக்கு போய் பஹ்ரைன் இருக்காது, இன்றைக்கு போய் பஹ்ரைன் என்பது அன்றைக்கு மஜூசியர் அதிகமா வாழ்ந்த ஒரு பகுதி. மஜூசியர் யாருன்னா நெருப்பை கடவுளா வணங்கக்கூடியவர்கள் மஜூசி நகரத்தார்கள். அவர்கள் பகுதிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அபூ உபைதாவை அனுப்பியிருக்கிறார். ஜிஸ்யா வரி வசூல் பண்ணிடுவாங்க. மாற்று மதம் சார்ந்த மக்கள், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வரி வசூல் பண்ணுவாங்க அனுப்பி வைக்கிறார். அதே நேரத்தில் கூடுதலாக இன்னொரு பொறுப்பை கொடுத்தாங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யுங்கள். ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு செஞ்சு அந்த மக்கள் நேர்வழிமான அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பொறுப்பை கொடுத்து அனுப்புறாங்க. இதே மாதிரி இவர் போனாங்க, பயணங்கள் போனாங்க. சென்டருக்கு ஒரு நாள் மீண்டும் பஜர் தொழில் வர்றாங்க. அஸ்வா தொழில் முடிச்சுட்டான். பஜர் தொழில அல்லாஹ்வோட தொழில் முடிச்சுட்டான். தொழில் முடிச்சு திரும்பி பார்க்கறாங்க, பள்ளிவாசல் அதிகமான கூட்டம். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பஜர் தொழிலுக்கு அதிகமான கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க? எப்போ இந்த அளவு கூட்டம் வரமாட்டாங்க, எல்லா மக்கள் வந்துருவாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் பல மக்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல அஸ்வா கேட்கிறாங்க, அபூ உபைதா வந்துட்டாங்க, செய்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஜிஸ்யா வரி வசூல் பண்ணிட்டு நிதியை கொண்டு வர்றாங்க. எல்லா மக்களும் கொடுப்பதற்காக. ஏன்னா அன்றைக்கெல்லாம் வருமானத்துக்கு வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல் கடும் சிரமத்தில் இருந்தார். இந்த உணவால் கிடைச்சதால கடுமையான பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த உலகத்தை கொடுக்கப்படும் நேரத்தில் ரசூலுல்லாஹி வார்த்தை இன்றைக்கு நமக்கான எச்சரிக்கையான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, மறுமையில உலகத்துக்கு வழி இல்லாமல் அந்த சகாபாக்களிடத்துல அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இன்றைக்கு உங்களை கொண்டு வந்தது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நான் உங்களை குறித்து பயப்படுவது எதற்கு என்றால், செல்லும் கிடைக்காமல் நீங்கள்லாம் ஏற்கனவே இருந்துகிறீர்கள் பயப்படல. அல்லாஹ்வுடைய அருள், அதிகமான செல்வங்கள், பொருளாதாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமையின் மூலமாக உங்கள் மத்தியில் அடித்துக் கொண்டு உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களோ என்றுதான் பயப்படுகிறது. செல்வத்தின் மீது அதிகமான எச்சரிக்கை ரசூலுல்லாஹி சொன்னார். இன்றைக்கு நமக்கான ஒரு மிகச்சிறந்த அருள் அல்லவா, நமக்கான பெரும் சோதனை அல்லவா. இப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பல்வேறு விதமான போர்க்களமாக இருந்தாலும், தாவா பணியா இருந்தாலும், முக்கியமான படைக்களத்துடைய பொறுப்பாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே அபூ உபைதா அவர்களை முன்னிலைப்படுத்துவார். கடைசியான ஒரு செய்தி, இதுதான் நாளைக்கான ஒரு கேள்வி. இன்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆகும்போது அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்தாங்க செய்தியை பார்க்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பாக இந்த அபூ உபைதாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படியான முறையில் வாழ்ந்தார்கள், அவருடைய மரண நேரம் எப்படி இருந்தது, தனக்கு அல்லாஹ்வுடைய கொடுக்கப்பட்ட சிறப்பான அந்த பொறுப்பை பதவியை எப்படியான முறையில் கையாண்டார் என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கிறோம். கடைசியாக செய்தினா மக்கா வெற்றி. மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் 10,000 நபர்களோடு மக்களுக்கு வரக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு 3 படைப்பிரிவை வச்சிருக்கிறார். முதல் படை, எல்லாவற்றுக்குமான முதல் படை தளபதியான அல்லாஹ்வுடைய தூதர் தான். அதற்கு 3 தளபதி நியமிக்கிறார். வலது பக்கத்துக்கு ஒரு நபி தொடர்ந்து வைக்கிறார். இடது பக்கத்துக்கு சுபைர் பின் அவ்வாப் அவரையும் வைக்கிறார். 10 சொற்களால் ஒருவர் சுபைர் பின் அவ்வாப் அவர்கள் இடது பக்கத்துக்கு படை தளபதி. நடுப்பகுதியில் காலாடுப்படை வாகனம் எதுவும் இல்லாமல் நடந்து கொண்டே தன்னுடைய வார்த்தை மூலமாக, அம்புகள் மூலமாக போர்க்களத்தில் எதிரே சந்திப்பதற்காக 2 படைகளை வச்சிருந்தார். ஒன்றை காலாட்படை, இன்னொன்றை அந்த காலாட்படைக்குள்ளாக ஒரு பள்ளத்தாக்கு நிரம்பக்கூடிய மையப்பகுதியிலே சகாபாக்கள் இருந்தார். இந்த 2 படைக்கும் தளபதியாக அபூ உபைதா நியமித்தார். இதற்கு அல்லாஹ்
3645 இருந்து 3650, 3645 இருந்து 3650 இந்த 5 ஹதீஸுக்குள்ளாதான் ஒரு நீண்ட செய்தியா இருக்கும். அதுல முக்கியமான மக்களவற்றின் போது ரசூலுல்லாஹ் வலதுபுறத்துக்கு ஒரு கிணறு வச்சிருக்காங்க. அவர்தான் யார் பார்க்கணும்? இடதுபுறத்துக்கு சுபைன் அல்லாஹ் அவர்களையும், முன்பகுதிக்கும் காலாட்படைக்கும் முக்கியமான மையப்பகுதிக்கும் அபூ உபைதா அவர்கள் வச்சிருந்தார். இந்த வலதுபுறத்தை நியமித்திருந்த இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுக்கு மரணத்துக்கு பின்பாக அபூ உபைதா அவர்களுக்கும் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த நபித்தோழர் முக்கியமான சில சம்பவம் நடக்கும். அது சம்பவமான செய்தி பார்ப்போம். இந்த கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ்வுக்கு அதிகமான முறை ஏற்பட்ட பாவனை கேட்க பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதை அதிகமாக செய்து நம்முடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்ட மக்களாக வாழ்வதற்கு